எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வத்தாலா திருமறையில் தனது திருத்தூதரின் உயரிய பண்புகளை விவரிக்கும் போது இவ்வாறு கூறுகிறான். நபியே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகவே நீங்கள் அவர்கள் மீது மென்மையாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பானவராகவும் கடின உள்ளம் கொண்டவராகவும் இருந்திருப்பீர்களேயானால் அவர்கள் உங்களிடமிருந்து வெருண்டோடி இருப்பார்கள். திருக்குரான் அத்தியாயம் 3 வசனம் 159. Be gentle with yourself and others. A gentle heart is a relaxed heart. மென்மை எதில் இருந்தாலும் அதை அது அழகாக்குகிறது. மென்மை எங்கிருந்து நீக்கப்படுகிறதோ அதை அது அசிங்கமாக்கி விடுகிறது என்கிறது ஒரு நபிமொழி. மலரின் இதழில் தங்கிய பனித்துளி போல சொல்லில் இருக்கட்டும் மென்மை. சுட்டெரிக்கும் வெயிலில் நிழல் தரும் மரம் போல செயலில் இருக்கட்டும் கனிவு. கடினமான இதயம் பாரத்தை சுமக்கும், கனிவான இதயமோ அமைதியை பிரசவிக்கும். மென்மை என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது அகிலத்தை வெல்லும் அன்பின் ஆயுதம். நபிகளாரின் வாழ்வியலை பின்தொடர்ந்து நம்முடைய குணநலன்களில் கனிவு மற்றும் மென்மையை பேணி நடந்தால் கிடைக்கும் நன்மைகள். முதலாவது, நம்மிடையே உறவுகள் வலுப்படும். மற்றவர்களிடம் மென்மையாக பேசும்போது அவர்களுக்கும் நமக்கும் இடையே நல்லதொரு நெருக்கமும் மரியாதையும் உருவாகிறது. இரண்டாவது, நமக்கு மன அமைதி ஏற்படும். A gentle heart is a relaxed heart. இது நமது தேவையற்ற கோபத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறது. மூன்றாவது, தாக்கம் தரும் அணுகுமுறை. கடினமான சொற்களை விட கனிவான சொற்கள் ஒருவரின் மனதை எளிதில் மாற்றும் வல்லமை கொண்டவை. மென்மையை எவ்வாறு கடைபிடிப்பது? செல்ஃப் கம்பேஷன். தவறுகள் செய்யும்போது உங்களை நீங்களே கடிந்து கொள்ளாதீர்கள். மற்றவர்களுக்கு காட்டும் அதே மென்மையை உங்களுக்கும் காட்டுங்கள். சொற்களில் நிதானம் பேணுங்கள். ஒரு பதிலைச் சொல்வதற்கு முன் ஒரு கணம் யோசியுங்கள். உங்கள் வார்த்தைகள் காயப்படுத்துவதை விட குணப்படுத்துவதாக இருக்கட்டும். புரிந்து நடந்து கொள்ளுதல், எம்பத்தி. மற்றவர்களின் சூழ்நிலையை புரிந்து நடந்து முயற்சி செய்யுங்கள். பிறகு இயல்பாகவே நம்மிடம் மென்மை குடிபுகும். மென்மை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு உயர்ந்த குணம். கோபப்பட வேண்டிய இடத்தில் கூட நிதானத்தை கடைபிடிப்பதே உண்மையான வலிமை.